என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன்னோடு மனமகிழ்ச்சியாக பேச வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் பதில் தரப்போகின்றேன். இன்று இரவு நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையை உன்னுடைய இல்லத்தில் நீ எரித்து விட்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் ஒன்று நடக்கும். அதாவது, நீ இத்தனை காலமும் கஷ்டப்பட்ட உன்னுடைய கடன்கள் எல்லாம் உன்னிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கும். எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் அடைந்துவிட முடியாது. ஆனால் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். அப்படி உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வராகி நான் இப்பொழுது உன்னிடம் சொல்கின்ற இந்த ஒரு பரிகாரம். பெரிதாகவெல்லாம் என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி அம்மா எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிவிடுவது கிடையாது. இன்று பஞ்சமி நாள் என்பதனால், அதிலும் குபேர பகவானுக்கு உரிய இந்த வியாழக்கிழமையில் வந்திருப்பதனால், இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது, குறிப்பாக பணம் சம்பந்தமான உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இது உனக்கு மாறிவிடும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நாளில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, எதையுமே கேட்பதற்கு முன்பாக சந்தேகத்தோடு கேட்காதே. நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் உனக்குள் ஒரு பொழுதும் வர வேண்டாம். நடந்தால் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும். எதிர்வரக்கூடிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உன்னால் தெளிவாக உணர முடியும். நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையை எரிப்பதற்கு முன்பாக உனக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னவென்று அம்மா சொல்கின்றேன். தேங்காயினுடைய ஓடு, அது ஒன்றை எடுத்து வைத்துக்கொள். ஒரு உள்ளங்கை கைப்பிடி அளவு கல் உப்பு, ஒரு 5 நல்ல மிளகு, இதோடு சேர்த்து 2 கற்பூரம். கடைசியாக நான் சொன்ன அந்த இலை, அது என்ன இலை என்று உனக்கு அம்மா சொல்கின்றேன். அதற்கு முன்பாக என் பிள்ளையே, இன்று இரவானது எதற்காக 5 நல்ல மிளகை உன் அம்மா எடுக்கச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். பஞ்சமி திதி நாள் 5வது திதியான இந்த பஞ்சமி திதியையும், சப்த கன்னிகளுள் 5வது கன்னியான வராகிக்கு உரிய நாள் இன்று என்பதனாலும், குபேர பகவானுக்கு உரிய எண்ணானது 5 என்பதனாலும், வியாழக்கிழமை இந்த வாரத்தில் வரக்கூடிய 5வது நாள் என்பதனாலும், ஒட்டு மொத்தமாக 5 என்ற எண்ணை உள்ளடக்கி பல விஷயங்கள் இருப்பதனால் 5 என்ற எண்ணிக்கையில் நாம் நல்ல மிளகை எடுத்திருக்கின்றோம். என் பிள்ளையே, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அம்மா சொல்கின்றேன். தேங்காய் ஓடை எடுத்து வைத்துக்கொள். ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பினை எடுத்து அதனுள் போட்டுவிடு. அதற்கு மேலாக 5 நல்ல மிளகை வைத்து விடு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 5 என்ற எண்ணிக்கையில் கல் உப்பின் மீது பரப்பிவை. அதன் பிறகு 2 கற்பூரத்தை அதற்கு மேல் வைத்து விடு. இப்பொழுது ஒரு பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை என்று சொல்லக்கூடிய ஒரு இலையை நீ எடுத்துக்கொள். அந்த இலை எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நீ சுத்தப்படுத்தி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு என் குழந்தையே, ஒரு நீல பந்து முனை பேனாவை எடுத்துக்கொள். இந்த இலையை கீழே வைத்து அதன் மேலாக
உனக்கு எவ்வளவு கடன் இருக்கின்றதோ அந்த தொகையை அதில் எழுதி கடன் தீர வேண்டும் என்று எழுதிவிடு. நன்றாக தெய்வத்தை வணங்கு. இந்த வராகி தாயானவள் என்னை வணங்கு. உனக்கு பிடித்த தெய்வங்கள் அத்தனை பேரையும் மனதார நினைத்துக்கொள். குறிப்பாக உன்னுடைய குல தெய்வத்தையும் மனதிற்குள் வேண்டிக்கொள். அப்படி மட்டும் நினைத்துவிட்டு இந்த இலையை நீ இந்த கற்பூரத்திற்கு மேலாக வைத்து விட வேண்டும். இப்பொழுது இந்த கற்பூரத்திற்கு நீ நெருப்பிட வேண்டும். இந்த கற்பூரம் எரிந்து அந்த இலையானது மொத்தமாக எரிந்துவிடும். அதோடு சேர்ந்து உன்னுடைய கடன்களும் கரைந்து போகும் என்று நீ நம்பிக்கொண்டு அதை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, இந்த இலை எரிந்து முடிக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். அந்த தெளிவானது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகிறது என்பதனை உனக்கு சொல்வதாக இருக்கும். நம்பிக்கை கொண்டுதானே இதை செய்ய வேண்டும். கற்பூரமும் இந்த இலையும் நன்றாக எரிந்து முடித்து விட வேண்டும். அதில் போட்டு வைத்த நல்ல மிளகும் கல் உப்பும் எரிந்தும் எரியாமலும் அப்படியே இருக்கும். இந்த தேங்காய் ஓட்டோடு எடுத்து கால்படாத இடத்தில் அதனை நீ போட்டுவிடு. என் குழந்தையே, இதுவெல்லாம் பலரும் செய்து பலன் கண்ட பரிகாரங்கள். அம்மா எதையும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லவில்லை. பல பிள்ளைகள் இதை செய்து அவர்களின் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைந்திருக்கின்றார்கள். அம்மா அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஏதோ பணத்தினால் மட்டும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பிள்ளைக்கு இது வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தைக்கான இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க தொடங்கத்தான் போகின்றது. எல்லா விஷயத்திலும் இருந்து என் பிள்ளையினுடைய மன நிறைவை நான் நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் போகின்றேன். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்த ஒட்டுமொத்த விஷயங்களும் இனிமேல் உன்னை விட்டு நீங்கி உனக்கு பல நன்மைகள் நடக்கத்தான் போகின்றது. நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு. வராகி சொன்னது போல இந்த பஞ்சமியின் இரவில் உன் வாழ்க்கையில் பேரதிசய மாற்றம் ஒன்று நடக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விடத்தான் போகின்றது. நான் சொன்னதை நீ நம்பிக்கையோடு செய். நம்பிக்கை இல்லை என்றால் அதை நீ செய்ய வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொள். கட்டாயப்படுத்தியோ அல்லது ஒருவரை மனதார நாம் காயப்படுத்தியோ ஒரு விஷயத்தை செய்யச் சொல்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனியாவது இந்த சூழ்நிலைகள் உன்னை வாழ்க்கையில் நல்ல வழிக்கு அழைத்துச் செல்ல இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நம்பு. எல்லாமும் உன்னை தலைச்சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். என் பிள்ளையே, இந்த கடன் தொல்லையினால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை விடவும் சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். என் குழந்தைக்கென்று நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் பார்த்து பார்த்து கொண்டு வந்து தரக்கூடியது. மகிழ்ச்சி என்ற ஒன்று எங்கே என்று தேடித் திரிந்த என் பிள்ளைக்கு அது உன் கண் முன்னால் இருக்கிறது என்பதனை நான் நிரூபித்து காட்ட வந்திருக்கின்றேன். என்றும் இனி என்றென்றும் உன் அம்மாவின் அருளோடு நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். பஞ்சமி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நிலையிலும் அம்மா உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளைக்கென்று நான் சொன்ன விஷயத்தில்
நிச்சயமாக நம்பிக்கை வந்துவிடும். உன் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தீர்ந்துவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.